ஏன் நிறுத்திட்ட? இதுக்கு மேல சுத்த முடியாதுப்பா. அவன் எங்க எஸ்கேப் ஆயிட்டான். ரொம்ப டயர்டா இருக்கு. 450 ரூபா பணம் எடு ஆட்டோவுக்கு. 450 ரூபாவா? ஆமா. ஐயா, என் பர்ஸ் முதல் ஆட்டோல போயிடுச்சு, பேக் ரெண்டாவது ஆட்டோல போயிடுச்சு. இனிமே அவங்கள புடிச்சாதான் காசு. அப்ப எனக்கு எப்படி பணம் கொடுக்க போற? கொடுத்துறேன் ஐயா. ஹலோ, பட்டினப்பாக்கத்துல இருந்து பாண்டி பஜார் வரைக்கும் போயிட்டு வந்தேன். அந்த ஆட்டோக்காரனை பிடிக்க முடியல. 500 ரூபாய் கொடு. நீ 500 ரூபாவா? யோ, நான் தான் ஆட்டோல ஏறவே இல்லையே. நீ ஏறலன்னா உன் பேக் ஏறிச்சுல. அண்ணே ஒரு நிமிஷம் வாங்க. என்ன? ஒரு 500 ரூபாய் தாங்களேன். எதுக்கு? 500 ரூபாய் கொடுத்து முதல்ல பேக வாங்கிடுவோம். அப்புறம் உங்களுக்கு மொத்தமா 1500 ரூபாய் கொடுத்துறேன். மாமிட்ட இருந்து வாங்கி அவர் ஓஹோன்னு இருக்காரு. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. மாமா, இது யாரு? மாமா, என் தாய் மாமா. எப்படி மாமா இருக்கிறீங்க? பாப்பா மாப்பிள்ள வா. ஆமா, ஏன் இப்படி பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கீங்க? பித்து பிடிக்கதான் வச்சுட்டானுங்களே. நானும் புதுசு புதுசா ஒரு தொழிலை கண்டுபிடிச்சு ஆரம்பிக்கிறேன். அதை விட புதுசு புதுசா ஏதாச்சும் ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சு என் தொழிலை கெடுத்து விட்டு போயிடுறாங்க. எப்படித்தான் யோசிக்கிறாங்களோ. பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டேன்ல. நீ வந்தது அதை விட பயமா இருக்கு. என்ன மாமா? ஆமா, உனக்கு பயந்தா இங்க வந்தேன். மறுபடியும் எதுக்கு நீங்க வந்த? தெரியும், அந்த கேவலமான பிளாஷ்பேக் எல்லாம் தேவையில்ல. நான் வந்துட்டேன்ல, எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுத்துறேன். சரி, அந்த ஆட்டோக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுங்களேன். என்னடா கேட்ட? பணமா? ஆமா, ஒரு 2000 ரூபாய் கொடு. போடா போடா, வேலையை பார்த்து போடா. சிங்கிள் டீ குடிக்க வைக்கலாம டீ கடை முன்னால போய் குரங்கு பட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். 2000 வேணுமா? 2000 என்னமா சொல்ற? என்னன்னு ஒன்னா சொன்னீங்க. இருக்கிற ஜாமான்ல அள்ளிட்டு போய் அடுத்த சொல் நடத்துறதுக்கு வக்கில்லாம அனாதையா உட்காந்துருக்கியா? 2000 வந்து கேக்குற? பரவாயில்லையே, நான் நினைச்ச மாதிரி நீ இருக்கிய. நீ நினைச்சியா? சரி சரி சரி, விடு விடு. ஐயா, ஆட்டோ ஐயா, உன் ஆர்சி புக் கொஞ்சம் தாயேன். எதுக்கு? உன் ஆர்சி புக் அடமானம் வச்சுதான் என் மாமா ஷோ நடத்தி சாயந்தரம் வர கலெக்ஷன்ல வட்டியோட உன் காசை திருப்பி கொடுத்துறேன். என்ன அது? ஆட்டோக்காரங்கிட்ட மீட்டர் போட்டுக்கிட்டு இருக்க? அவர் யாரு நினைச்சிருக்க நீ? கிரிகால ஷோனா அவன் கிறுக்கு பிடிச்சி கியூல நின்னுட்டு இருக்கான். ஏப்பா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் ரூபாய் கலெக்ஷன். என்னது? ஏப்பா இங்க வா. ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கொடுத்துட்டு போறாரா மாப்பிள்ள? பாரு, இது நான் உனக்காக செய்யல, எனக்காக செய்யறேன். கமெண்ட்ரே. ஏய், எந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணணும், எந்த சுவிட்ச் ஆன் பண்ணு எனக்கு. டேய், வாங்கின இடத்துக்கு ஒழுங்கா வட்டி தர முடியல, என்னடா போஸ் கொடுக்குற? எத்தனை எகிரிக்கும்? ஏன் அப்படி அவசரப்படுற? ஒரு 5000 ரூபாய் கொடு. என்னது? சும்மா தரவனா? ஆட்டோடைய ஆர்ச்சி புக் வச்சுட்டு கொடு. ஆர்சி புக்கா? டேய், எந்த இழுச்சி வாங்கிட்டா கிடைச்சா? யார் ஆட்டை போட்டீங்க? உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். புக்கை வச்சுக்கிட்டு காசு கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாதா? நல்ல கூட்டாளி கிடைச்சான். இந்தாடா பணத்தை குடுற. டேய், இதை பத்திரம் வீடா, திரும்ப இதை அடிச்சுட்டு வந்து நம்ம கிட்ட பணங்க பண்ணுங்க. மாமா, ஏன் மாமா கண் கலங்குற? இல்ல மாப்பிள்ள, இந்த கிரேட் கிரிகாலுடைய மேட்சிக்க பாக்குறதுக்கு எவ்வளவு கூட்டம் பார்த்து மாப்பிள்ள. கூட்டமே இவ்வளவு இருந்தா கலெக்ஷன் ஹெவியா இருக்கும்ல? கலெக்ஷன் கரைஞ்சிச்சு மாமே. என்னடா சொல்ற? என்ன, ஆட்டோ அடமான வச்ச காசுல தலைக்கு 10 ரூபான்னு கொடுத்து கூட்டு வந்திருக்கேன். சோ பிடிச்சிருந்தா, நல்லா இருந்தா அவங்க 10 ரூபா மேல போட்டு கொடுப்பாங்க. நம்ம சோதா நல்லா இருக்காதடா. கான்ஃபிடென்ட். ஆமா, கான்ஃபிடென்ட். என்ன கான்ஃபிடென்ட்? டேய் மாப்பிள்ள, குட்ட லெவலுக்கு இறங்கி குழப்பனாவே குமுற குமுற அடிப்பானுங்க. இப்ப கடல் லெவல்ல காலை விட்டுருக்கான், கதற கதற அடிப்பானுங்கடா. ஆரம்பியா சீக்கிரம். ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கிறதுக்கு அறிவிட்டவனே. அமைதி 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 அமைதி. இல்ல சாந்தமா இருங்க, ஆரம்பிச்சோம். மாப்பிள்ள, நீ இந்த பெட்டிக்குள்ள போய் உடனே படுப்பா. குப்புற படுக்கவா இல்ல குனிஞ்சு மேனிக்கு படுக்கவா? நான் என்ன மசாஜாடா பண்ண போறேன்? ஏதாச்சும் ஒரு பொச்சல்ல போய் படுறா, போடா. ஏய், இதெல்லாம் அவனுங்க பண்ணுவானுங்க. போ. சரி, குயிக் குயிக் குயிக். இரு. ஜம்பிங் பாய். தள்ளி விடாத. வெரி குட். குட் பை. ஓகே, பை. பை. மகாஜனங்களே, இப்பொழுது பெட்டிக்குள் கிழித்த பையன் வாசல் வழியாக வலம் வருவான். ஏய், திருட்டு பாயில. என்ன போனவன இன்னும் காணா? அப்படியே பொட்டிக்குள்ள படுத்துட்டானா இல்ல புறப்பட்டு ஊரை பக்கம் எதுவும் போயிட்டானா? ஆஹா, 3 பேர் வந்தாவே சமாளிக்க முடியாது. இப்ப 300 பேர்த்த கோர்த்து விட்டு போயிட்டானே. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே. கிரியாளா, உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. என்னடா மரியாதையா வணக்கம் போட்டுக்கலாம், ஏன் ஓட பாக்கல? மொத்த தமிழ்நாட்டுல பர்ஸ் அடிக்கிறது நான் தானே கிடைச்சேன். எடுறா பர்ஸ், எடுறா. நீ எடுக்கிற வரைக்கும் நான் அடிச்சுட்டே இருப்பேன். பின்னாடி சுத்த பொறுக்கின்னு நினைச்சா பணத்தை அடிச்சு போடுங்கிற ரவுடியா இருக்கானே.
ஏய் கொலுசு பாட்டி. ஹலோ மேடம், உங்க கொலுசு என்கிட்ட அன்னைக்கு. ஹலோ. அட ஐயோ மாமே. வேணாண்டா வேணாண்டா, டேய் வேணாப்பா, சொன்னா கேளுங்கய்யா. டேய் புழு சட்டை, நீ அடியில விட்டறிஞ்ச கத்தி அரைஞ்சு மேல போயிருந்தா எனக்கு புத்திர பாக்கியமே போயிருக்குடா. இப்ப இருக்கடா குறி வைக்கிற. லெப்ட் கண்ணு எனக்கு, ரைட் கண்ணு இவனுக்கு. அச்சு பிசுறாம அடிப்போம்டா. என்னது கண்ணையா? நிறுத்து. வந்துட்டியா மாமே? ஒண்ணு ஆவல. ஏன் ஆகணுமா? ஒண்ணு ஆவல. நீ வரலைனா இவனை குத்தி கொதறி இருப்போம். ஏதாவது வந்துட்டேல, வேலையா பாத்துட்டு போ. ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டு விட்டுட்டு போக கூடாது. இந்த ஒரே ஒரு கத்தி ப்ளீஸ் ப்ளீஸ். சரி இவ்வளவு கெஞ்சி கேக்குற, முடிச்சிட்டு போ. முடிச்சிருவாங்கப்பா. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்தேன் கடல் கன்னி போ. கடல் கண்ணி சோ ஆரம்பிச்சாங்க. வாங்கடா. கடலை கடலென திரட்டி வாரி. அடடடடா, என்ன மாமா இது? என்ன நொன்னா மாமா, பலாப்பழத்துல ஈ முக்கிற மாதிரி முக்கிறாங்க. இப்படி என்ன என் பொழப்பு எப்படி வளர்க்கும்? கடல் கண்ணின்னு ஒரு கடையை போட்டனாலதான் எனக்கு கூட்டமே வர மாட்டேங்கிறாங்க. இவங்க இல்லைன்னா கூட உங்களுக்கு கூட்டம் வராது. இவங்க என்ன மாதிரி வித்தை தான் காட்டுறாங்க. ஒரு வாட்டி போய் பாத்துருவோம் வாங்க. உள்ள ஒரு டிக்கெட் வேணும்ல, அதுக்காவது காசு வேணாமா? காசு தானே, இருங்க. என்ன வீட்டையே சுட்டுட்டானுங்க? என்ன வழக்கம் போல உன் கொட்டாய் காலியா? இந்த பக்கம் வந்திருக்க? இது கடல் கன்னியா கம்மா கன்னியான்னு பார்க்க வந்திருக்கு. மாமே இப்ப புரியுதா என்ன ஏன் நம்ம ஏரியால ஈ அடிக்குது, இங்க கூட்டம் கூடுதுன்னு? எவ்வளவு ஐட்டங்கள் வச்சிருக்காங்க. கடல் கண்ணி, மனித குரங்கு, மாய கண்ணாடி, எவ்வளவு விஷயம் இருக்கு. நீங்க வித்தியாசமா ஏதாவது செய்றீங்களா? மாப்பிள, இந்த கிரிகாலன் தன்னோட உடம்புல ஏகப்பட்ட ஐட்டம் வச்சிருக்கான். எங்க இறக்க வர்றீங்க? உங்களை ஒருத்தனை பெட்டிக்குள்ள இறக்கி விட்டு நம்பி நின்னா திரும்பவே மாட்டேங்கிறீங்க. அங்க இருக்க முறை என்ன வெம்பி எடுக்கிறா, அப்புறம் ஈ அடிக்காம என்ன பண்ணும்? போயா. அடியே சரசு, நீயா? நீதான் கண்ணி நாகமா? பல்லு புடுங்கின பாம்பா புடுங்கால பாம்பா? அடி என்னடி விஷத்தை கேக்குற? விஷத்துக்கே விஷமா? எங்க மாமாவுக்கு ஒரு ஓமா கடிச்சு துப்புடா. அப்ப மாமா கொடுக்குற ஓமா. மாமா ஓமா மாமா ஓமா மாமா. டியூட்டில இருக்க டிஸ்டர்ப் பண்ணாதடா. உன்னை டிஸ்டர்ப் பண்றதாண்டி எனக்கு டியூட்டி. அட ஓமா பண்ணும்போது இல்ல மாமா. ஏன்டா உன்னை டச் பண்ண வரையாடா நீ? பொறாம பிடிச்சவன். என்ன கன்னி பாம்பு போய் காட்டு குரங்கு நிக்குது? பணம் முடிங்கி. யோ நீ எங்க மேஜிக்கு உங்களோட வட்டி பணம் வசூல் பண்றதுக்காக நான் பாம்பு வேஷம் எல்லாம் போட வேண்டியது இருக்கு. மரியாதையா பணத்தை கொடுத்துறா இல்ல நான் கொத்திடுவேன். பணம் எல்லாம் கிடையாது. இப்ப நான் ஆப் டியூட்டில இருக்கேன். அது என்னடா ஆப் டியூட்டி? சோ நடந்தா புல் டியூட்டி, ஊரு மஞ்சா ஆப் டியூட்டி. சரி இன்னொரு 10,000 கடனா பணம் நான் தயா ஓர. என்ன மாப்பிள மூஞ்சி முகரெல்லாம் பேல் இருக்கு? அட இந்த கோல்ஸ் திருப்பி கொடுக்கலான்னு போனேன், கதவை சாத்தி மூஞ்சில அடிக்கிறா. கதவால அடிச்சாளா? இப்ப கதவை உடைச்சு அவளை நான் அடிக்கிறேன் பாரு. அட வேணாம் மாமே, கதவு மூடிட்டா விடு. ஆமா, பெரிய அலிபாபா குகைய மூடுற கதவு அது. நாங்கெல்லாம் யாரு தெரியுமா? 30 மதம் முடிச்சு யானே மண்டையில முட்டி கொன்ன வம்சம். காட்டி யானையில எங்க தாத்தா காலப்படுத்தி கதறி இருக்கு. இப்ப பாரு ஆட்டத்தை. தள்ளு தள்ளு நீ மாறு நீ. இப்ப டாப் ஏற்பட்டு தூக்குற இருக்கிற கதவு பூரா நொறுங்க போது பாரு. தூக்குடா கிரியாளா. ஐயோ என்ன புடிக்கல. இது எந்த ஊர்ல தெரியலையே, கண்ட்ரோல் பண்ண முடியலையா? அடி ரொம்ப பலமா பட்டிருக்கோ. ஆஸ்பத்திரிக்கு போகணுமே, டாக்டர் காசு வச்சிருக்கீங்களா? காசு தானே அந்த நிக்குது இல்ல. தம்பி உள்ள ஏதோ உள்குத்து விழுந்து பிளட் நிக்காம வந்துகிட்டு இருக்கு. இந்த பிளட்டை நிப்பாட்டுறதுக்கு ஒரு பாட்டில் டென்ஷனும் எனர்ஜி ஏத்துறதுக்கு குளுக்கோஸ் பாட்டில் ஒரு 10 பாட்டில் வாங்கிட்டு சீக்கிரம் வா ராஜா. ஏன் ஆட்டோ டாப் வித்து என்னையுமே மறந்து வாங்கிட்டு சொல்றியா நீ? எனக்கு பணம் வேணாம் ஒண்ணு வேணாம், என் ஆர்சி கூடிய நான் போய்கிட்டே இருக்கேன். இந்த பாரு, வாக்கு சுத்தமா இருக்கனாலதான் நாக்கு நிலைச்சு நிக்குது. இன்னும் ஷோவே ஆரம்பிக்கல. ஷோ ஆரம்பிச்சவன உன் பணத்தை எத்தனை வருஷமா நான் திருப்பி கொடுத்துருவேன். வருஷமா? சாயங்காலம் தர நீங்களா? என்னைக்கு சாயங்காலம் சொன்னமாடா? ஏன்டா அப்படி உயிரை வாங்குற? போடா போடா. ஆட்டோவை அம்மடம் வாங்கிட்டாங்களே. மாப்பிள எங்க கிளம்பிட்ட? மாமே உன் கூட இருந்தா வேலைக்கு ஆகாது. அம்பத்தூர் சைட் ஃபேக்டரியில ஒரு சூப்பர்வைசர் வேலைக்கு கூப்பிடுறாங்க. இன்டர்வியூக்கு போயிட்டு வந்துடுறேன். என்ன மாப்பிள டெவலப் பண்ணி தரேன் போறேன் நியாயமா அது? மாமே சாயந்தரம் வந்து ஒரு சூப்பர் ஐடியா கொடுக்குறேன். சரி ஒரு 1000 ரூபாய் தாங்க. போயா, நானே ஆட்டோக்காரன் ஆட்டையை போட்டு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கேன். ஏன்ட்ட வந்து 1000 ரூபாய் கேட்கிற? போய் நீ எங்கேயாவது ஆட்டையை போட்டு போ.
அட பாவிகளா, இப்படி பார்த்து பார்த்தா கழட்டுறீங்களாடா? மாப்ள அட என்ன மாமே, நீ சொன்ன ஐடியா சரியா வருமாடா? சரியா வரும் மாமே. இது பாரு, அந்த ஷோட முக்கியமான விஷயம் அவங்க போட்டிருக்கிற கடல் கண்ணி ட்ரெஸ். அதை திருட்டிட்டோம்னு வச்சுக்கேன், நாளைக்கு ஷோ சொதப்பி எல்லா கூட்டமும் நம்ம பக்கம் வந்துடும். ஏறு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் பீதியில பேதியாகி பேண்ட் நாரீர் போல் இருக்க. அட பரவாயில்ல, ஏறுங்க மாமே. அம்மா மாமே உசுன்னா ஜாக்கிரதை. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நான் இருக்கு. சரி, நீ இந்த பக்கம் போ, நான் அந்த பக்கம் போறேன். இத பாரு கிங் காங், உனக்கு பிடிச்ச பச்சை வாழைப்பழம், தேங்காய், கேரட் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். சமத்தா சாப்பிட்டு படுத்து தூங்கணும். ஓகே, குட் நைட். நம்மளுக்கெல்லாம் சரக்குக்கு சைடிஸ் கிடையாது, சைடிஸ்க்கு தான் சரக்கு. என்ன பண்ணீங்க? அப்பா பாவம்டா, இது அது கூட பாவம்டா. பத்தால குடிச்சிட்டு வழக்கம் போல அவன் பேச்ச கட்டி இறங்கியிருக்கான். என்ன ஆக போதோ, எங்க போய் முடிய போதோ. அம்மா நான் தெரியாம வந்துட்டேன். டேய் நீ திருடல்ல? நீ மேஜிக் தானே? டேய் நான் கேட்டதுக்கு பதில் சொல்றா முதல்ல. நான் கேக்குறது நீ பதில் சொல்லு. ஆமா நான் மேஜிக்கிட்டேன். ஆமா நான் திருடன் தான். நீ எதுக்கு இங்க வந்த? நீ எதுக்கு வந்த? நான் ஒரு துணி எடுக்க வந்தேன். டேய் துணி எடுக்க என்ன ஜவுளி கடையா? டேய் ஏன் தொழில் விஷயமா ஒரு துணி எடுக்க வந்தா? நானும் என் தொழில் விஷயமா பணம் திருட வந்தேன். சரி நீ போய் தனியா தடு. போக மாட்டேன், நீ வா. நான் வர மாட்டேன். வரலன்னா கத்துவேன். ஏன்டா? நீ யார்கிட்டயே காட்டி கொடுத்துட்டா? சரி வா, ரெண்டு பேரும் போய் சேர்ந்து அவங்க வேலையை பாப்பா. பாப்பீங்க பாப்பா. அப்படின்னா என் வேலையை யார் பாக்குறது? நீயா? நான் தான். ஓ வேலை என்ன? நீ துணி எடுக்க வந்திருக்க, ஆமா. நீ பணம் எடுக்க வந்திருக்க, நான் பாட்டில் எடுக்க வந்திருக்கேன். கரெக்டா? கரெக்டானு என்கிட்ட கேக்குற? அப்படியே என் பின்னால வாங்க, அவங்க காட்டுறேன். ஏண்டா என்னடா அது? அவன் வீட்டுல திருடுறதுக்கு அவனே ரூட்டை காட்டுறான். அப்படின்னா நம்மளுக்கு சுக்கரம் உச்சத்தில் இருக்கான்னு அர்த்தம். மூடு. திருட வந்த இடத்துல ஜோசிய வர வாடா. சரி வாங்க. என்ன திடீர்னு கேட்ட போடுற? என் பொண்ணு வரையா, உங்களை எல்லாம் பார்த்து கத்தி கதறிட்ட மாட்டிக்குவீங்கல்ல? ஆமா 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 ஆமா. ராஜா, என் பொண்ணு மேல நீ ரொம்ப நாளா வெறி பிடிச்சு தெரியல மாமா. மாப்பிள மாமா, நான் சொல்றேன், என் பொண்ணுகிட்ட உடனே போய் உள்ளாம ஓபன் பண்ணு. நிஜமா தான் சொல்றேன். சத்தியமா சொல்றேன், உடனே ஓபன். சம்பந்தம் பேச இடமாடாது. வந்த இடத்துல வேலையை முடிக்கணும். வாங்க. ஏன்டா பீரோல உடைக்கிற? இந்த சாவி முறைப்படி எல்லாத்தையும் திருடிட்டு முறவாசல் வெளியே போடா. மாம்சு மாப்பிள, எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். எது? மனிதாபிமானம் தான் மாப்பிள. அப்படியா? இது என்னது? இது என்னது? மாமா என்ன பேசிக்கிட்ட பூச்சி மருந்து அடிக்கிறீங்க? பூச்சி மருந்து இல்ல மாப்பிள, கிளாமர் ஆப்பிள் சென்ட். எதுக்கு எனக்கு அடிக்கிறீங்க? இது போட்டுக்கிட்டா என் பொண்ணுக்கு பிடிக்க. அப்படியா? அப்படின்னா மாமா இந்த கிராம ஆப்பிள் செண்ட அக்கத்துல மட்டும் இல்ல எல்லா பக்கத்துலயும் அடிங்க. ஐயோ நீங்க போங்க, நான் என் பாட்டில தேடி ஒரு பெக்க அடிக்கிறேன். சரி சரி. இழுக்குது. ஐயோ குரங்கு பொடி நடையா கூட்டி போகுது. ஐயா ஆராய்ச்சி காப்பாத்துக்கிறேன். அம்மா ஏண்டா டேய், கிளாமர் ஆப்பிள் செண்டு உன் பொண்ணுக்கு மட்டும் தானே பிடிக்குன்னு சொன்ன நீ. என் குரங்குக்கு ரொம்ப பிடிக்குமே. ஏண்டா முதல்ல சொல்லல? சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க வருவீங்க, ஒருத்தன் பீரோ உடைச்சு பணத்தை அடிச்சுட்டு போவா, நீ சண்டை அடிச்சு பொண்ணு தள்ளிக்கிட்டு போவ, நாங்க உட்காந்து போட்டோ பிடிச்சிட்டு போமா. எவன் வந்தாலும் கடைசியில நாங்க குரங்கு விருந்து வச்சு தான்டா அனுப்புவோம். கிளாமர் ஆப்பிள் இது ஐயோ குரங்க பிட்லாம் அப்படியே வருது. முருகா மாமே, உங்களை பார்க்கவே பாவமா இருக்கு. ஆமா, குரங்கி எந்த அளவுக்கு புறாண்டிடுச்சு? அது என்னோட குரங்கோட போட்டு அதை பத்தி கேட்காத டாக்டர்மா. What's this nonsense? ஐயோ ஆரம்பிங்கன்னு சொன்னமா தப்பா நினைக்கிறீங்களா? அதானே பார்த்தேன். குரங்கு கொஞ்சம் கடுமையா தான் கடிச்சு வச்சிருக்கு. ஆமா, இந்த டேப்லெட் இன்னும் 2 நாளைக்கு கொடுங்க. ஜிஹெச்சுக்கு கூட்டிட்டு போய் 100 குரங்கு ஊசி போடுங்க. ஏற்கனவே குரங்கு பிராண்ட 2000 ஊசி போட்ட மாதிரி இருக்கு.
இதுல எக்ஸ்ட்ரா 100 ஊசி வேறயா? ஓகே ஃபீஸ் கொடுங்க. ஆமா உங்களுக்கு பிசி வேற தரணும்ல. நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. யார் பத்த பிள்ளையோ நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். வேண்டாமடா, ஒழுங்கு மரியாதை உள்ள போ. மனசுல எதை நினைச்சிட்டு ஆட்ட ஆடிக்கிட்டு இருக்கா? உள்ள போ. டேய் கிங் காங், சொன்னா கேளு, ஒழுங்கா கூண்டுக்குள்ள போயிடு. என்னாச்சு? வழக்கம் போலதான் காலையில இருந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளும் இந்த அழுத்தத்துக்குள்ள பெரும் பிரச்சனையா போயிடுது. என்னடா அது? என்ன யாருக்கும் அழகான இந்த குரங்கு உன் குரல் கேடான பவ்யமா ஓடுது. உனக்கும் கிங் காங்க என்ன சம்பந்தம்? அது என்னோட குரங்கோட போட்டோம்ல, உனக்கு வேணாம். ஆமா அந்த கடல் கண்ணியோட Dress ஆட்டை போட்டு வந்தோம்ல, இன்னியோட அவங்க பொழப்பு. இன்னைக்கு சாயந்தரம் பாரு, நம்ம ஷோ தான் ஹவுஸ்ஃபுல். அந்த பக்கம் யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. என்ஜாய். உள்ள போல நீ போதும். கிளாமர் அப்பில் சேம் அப்பில். ஏப்பா துணியை கலாவணத்துக்கு முன்னால சோ நிக்குன்னு சொன்னீங்கல்ல, துணியை கலாவணத்துக்கு கூட்டமே அதிகமா இருக்கு. அதான் எனக்கு புரியலையா? வழி வழியா? இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வா. ஆமா உள்ள அப்படி என்னதான்டா நடக்குது? சோவா எது? சொர்க்கையா? Dress இல்லன்னு உடனே அவங்க அப்படியே இறங்கிட்டாங்களோ? தேவையில்லாம இவளுக்கு வியாபாரத்தை நம்மளே டெவலப் பண்ணி விட்டோம் ஐயா. சரி இப்படி செஞ்சா என்ன? இந்த பொண்ணு மாதிரியே நானும் ஜட்டி மட்டும் சோ நடத்தவா? கல்லால கண்ட இடத்துல அடிப்பாங்க. ஏன் ரொம்ப கவலமா இருப்போம்? என் 3 சக்கர தேர 4 சக்கரத்துல ஏத்திட்டானுங்களே. மாப்ள ஏன் லவ் சீரியலுக்கு கிரீன் செட் எப்படி ஹிட் மாமே, ஆனா காஸ்ட்லியா தெரியுது. இருக்கும்டா, அடுத்தவ காசுல ஆட்டையை போட்டு வாங்கினா நல்லா இல்லாமையா இருக்கும். டேய் என் ஆட்டோவில் கடைசியா மிஞ்சினது இது ஒண்ணுதான்டா. டேய் என் ஆட்டோவையும் ஆர்சி புக்கி எப்படா திருப்பி தர போறீங்க? ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? ஏண்டா ஆட்டோ பாடி ஆட்டையை போட்டுட்டு இன்னும் பச்சை புள்ளன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கிற? ஓம் பாடி சேதாரமாகாம ஆட்டோ பாடியோட போச்சு பத்தியா? அதை நினைச்சு பெருமைப்படுறா சொட்டப்படா. என்னடா சொல்றீங்க? டாக்டர் வந்து 2 கிட்னி வேணும். எப்படி வசதி? கிட்னியா? மாப்பிள அடுத்த வாட்டி வர்றப்ப வாடகையே கொடுக்காம ஒரு லாரியை கொண்டு வா மாப்பிள. 1 வருஷத்துக்கு உட்காந்து சாப்பிடுவோம். நான் போய் புள்ளைய ரசிச்சிட்டு வரேன். ஓகே சரி. இந்த வந்துட்டாளுங்கல்ல ஏன் மாப்பிள? மாப்பு என் லவ் ஏதோ டெவலப் பண்ணி தெரிஞ்சுனே மாப்பிள. என்னாச்சு மாமா? ரொம்ப சிம்பிள் மாமா. எப்படி? ஒரு பொண்ணோட மனசு பிடிக்கணும்னா 3 விஷயம். 1 ஆபத்துக்கு உதவணும், அநியாயத்தை கண்டா பொங்கணும், 3வது அடி மனசை டச் பண்ணணும். மாப்பிள இதெல்லாம் எப்படி மாப்பிள பண்றது? என்ன மாமா 7 கழுத வயசாச்சு ஒண்ணுமா புரியல? உங்களுக்கு எல்லாம் விவரமா சொல்லுமா? சரி வேணா விடுங்க, நானே உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், பாருங்க. உனக்கு நடக்க போற ஆபரேஷன்ல பழையபடி உனக்கு பேச்சு வரணும்னு அம்மா கிட்ட வேண்டிக்குமா? தாய், இந்த பொண்ணுக்கு மறுபடியும் வாய் பேச்சு வந்துருச்சுன்னா நான் 1000 தேங்காய் உடைக்கிறேன் தாய். அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறீங்களே, நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. மாப்பிள செம்மையா பிக்க பண்றப்பா. ஆமா கை சுடலையா? எப்படி சுடும்? இது பாருங்க, நேரா வச்சாதானே வாழை மட்டை. மாப்பிள சேம் செய்யல நான் ஆளுக்கு பண்ணிடுறேன் மாப்பிள. அந்த வாழை மட்டை கொடு மாப்பிள. அம்மா ஐலாண்டேஸ்வரி, நான் வெறுங்கையில சூட ஏத்துறது என் சுயநலத்துக்காக இல்லம்மா. இந்த ஊர் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும், ஒரே கணக்கு. சாரிண்ணே, கையை தூக்குன. ஐயோ பார்க்கும்போது வச்சுட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? ஆத்தா சூடத்தோட சூடு தாங்க முடியல. ஆகையால அடுத்த வாட்டி உனக்கு தீ மிதித்துறாவ இடத்துல வேண்டுதல் நிறைவேறணும்னா ஆத்தா தீபத்தை திறந்து உள்ள போயிடுச்சேனே. இன்னும் பின்னாடி போக பின்னாலயா? ஐயோ வாய்க்குள்ள நெருப்ப போட்டு வகுத்து அடுப்பு மாதிரி ஆக்கிட்டானே பயவுள்ள. என்ன தீஞ்ச வாட வருது? என்ன வாட வெளியே வர ஆரம்பிச்சிருச்சா? சரி அதை விடுங்க, அந்த மேட்டர் தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்த மேட்டரை பிடிப்போம்.
அநியாயத்தை கண்டா பொங்கணும். அது என்ன பொங்கல்? அது வந்து எப்படி பொங்குறேன்னு இப்ப பாருங்க. கோவில்ல சாமியை கும்பிட வரியா இல்ல பொண்ணுங்களை உரச வரியா? உனக்கு வேற வேலை இல்ல, போடா. ஓ தேங்க்ஸ்ங்க. பரவாயில்லைங்க, அது என் கடமை. ஓ இதான் அநியாயத்தை கண்டா பொங்குறதா? சேம் டச். நாங்களும் பொங்குவோம்ல. கலந்து பயலே. ஓ சைஸ் என்ன, அவ வயசு என்ன, எங்க வச்சிட்டு என்ன வேலை பாக்குற? இது கோயில் நினைச்சா இல்ல கோவம் பீச் நினைச்சா? நம்மால நம்மள லுக்க விட ஆரம்பிச்சுட்டா லபக்குன்னு தாலியை கட்டி கபக்குன்னு கவிட்டு போயிட வேண்டியதான். எவனே அடிச்சது? எவனே அடிச்சது? மரியாதையா சொல்ல போறீங்களா இல்லையா? ஏன் குழந்தையால நான் வருஷத்துக்கு எவன்டானே அடிச்சது? கேக்குறாரு, சொல்லாதீங்கயா. சொல்லுங்கயா. சொல்ல போறீங்களா இல்லையா? அண்ணா கை கொடுங்கண்ணே. எதுக்குடா? கை கொடுங்கண்ணே சொல்றேன். எதுக்கு? நீ பெரிய மாவீரனே. அதெல்லாம் கிடையாது. உனக்கு தெரியாதுண்ணே. என்ன தெரியாது? ஒரு மாமிச மலையே செதுக்கிட்டேனே. இவனா? இவனாவா? இவர்தாயா? இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல. இந்த பாரு, நான் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு தான் உன் தலையில கைய வச்சேன். ஆனா நீ தப்பான இடத்துல கைய வைக்கிற. ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளைய டச் பண்ணலாம், ஆனா டிச் பண்ணப்படாது. வேணா உயிர் நாடி விட்டு சுட்ட போயல. என்னடா சொன்ன? அடே ரத்தோட்டம்லாம் நிக்குதுடா. அருவா வேறையா? அதான் இப்படி இடுப்பு கீழே சிமெண்ட் தொட்டி கட்டின மாதிரி நடக்கிறீங்களா? கட்டிட்டாங்க மாப்பிள்ள, கட்டிட்டாங்க. என்ன ஆச்சு மாப்பிள்ள? வாழ்க்கையில நீ லவ்வ பத்தியே நினைக்காத அளவுக்கு ஒருத்தன் பண்ணிட்டா மாப்பிள்ள. அப்படியா? லாரியில ரெட்டை டயர் இருக்கும்ல, அதுக்கு இடையில சுண்டலி மாட்டின மாதிரி ஆயிப்போச்சு என் கதை. மாப்பிள்ள, நாலு நல்ல வார்த்தை பேச முடியல மாப்பிள்ள, இழுத்து மூச்சு விட முடியல. சில நேரத்துல சுருக்கு 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 சுருக்குன்னு வலிக்குது, சில நேரத்துல கடுகடுன்னு இருக்கு மாப்பிள்ள, சில நேரத்துல கண்ணை இருட்டிக்கிட்டே வருது மாப்பிள்ள. அந்த அளவுக்கு கச்ச 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 கச்சன்னு அதச்சு விட்டா. எனக்கு லவ் வேணாம் மாப்பிள்ள. அந்த பொண்ணு வேணுமா? யாருமே வேணாம். நீங்க விழுந்தா நான் உடஞ்சிடுவேங்க. பாத்தீங்களா மாமே, அடி வயிற்றுல இருந்து தேங்க்யூன்னு சொன்னாங்க. அதான் அடி மனசை தொடர்றதுன்னு அர்த்தம். பாடிய தொட்டா மனசை தொட்ட மாதிரி. உனக்கு அமையுது, எனக்கு அமையல. அமைய வைக்கணும் மாமே. அமையாது. முடியும். இது பாருங்க, எண்ணெய் ஊத்துங்க, அவ வருவா, வழுக்கி விழுவா, வளைச்சு அணைச்சிருங்க, காதல் ஒர்க் அவுட் ஆயிடும். ஆமா, இருந்தாலும் நரைக்க அப்படி வந்துருவானோன்னு பயம். அவளா வரமாட்டா மாமே, நான் பாத்துக்கிறேன் வந்தா. ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள, இந்த ஒரு ஐடியாவை நம்பி இறங்க. ஓகே மாமே, நாய் குட்டி போட்ட மாதிரி நடக்காதீங்க, நிமிந்து நடங்க. நடக்கிறத பேசு. கிரடு கட்டையை வந்து கொலைக்கேசில போகாம இருந்தா சரி. லாவி பிடிச்சிட வேண்டியதா. நினைச்ச மாதிரியே இந்த தடவை வந்துட்டானே. கொய்யால வாடாங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? மறுபடியும் அவனே வா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அறுவாள் எடுத்துக்கலாம். நீ போய் அந்த தொட்டிக்குள்ள ஒளிஞ்சுக்கின. ஆமாப்பா, நல்லா கொடுத்தடா. நல்லா இருப்படா நீ. அத்தி,
இந்த பயவுல சொன்ன இடத்துல ஒளியலாமே. இவனை நம்பி இங்க ஒளியலாமா? தேங்காய் உடைக்கும் இடம். ஐயப்போ சாமியே. ஆஹா, ஐயப்ப சாமி பூரா தேங்காய் உடைக்க வந்துகிட்டு இருக்கே. நான் என்ன பண்ணுவேன்? பிள்ளையார் எங்கே இருக்கு? இங்கேயே உடைப்போம். அப்பா பிள்ளையார் காப்பாத்தினாரியா? சாமியே. நிறுத்துங்க. ஐயா, தேங்காய் உடைக்க தொட்டி அங்க இருக்குது, அங்க ஓடிங்க. அதே சரிதான். அட சண்டாளா, நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே. நான் என்ன பண்ணுவேன்? இங்க மாட்டினா சீவலு, இங்க மாட்டினா சிதறலு. சீவல் பெருசா சிதறல் பெருசான்னு தெரியலையே. சிதறலே சமாளிப்போம். ஐயப்பா, உதிருக்கு பாதகம் வராம பாத்துக்கப்பா. சுவாமியே சாமியே சரணமையப்பா. ஐயாமே சரணமையப்பா. அப்பப்பா சாமி சரணம்.